சுரக்காவை ஸ்கிப் பண்ணுறவங்கள கூட சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சுரக்காவோட தோலை நல்லா நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் துருவி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சுரக்காய், 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தவாவில் சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.